மதுரை என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோயில். அதையும் தாண்டினால் அழகர் கோயில். அதையும் தாண்டி மதுரைக்கு புகழ் சேர்க்கும் கோயில் பாண்டி முனீஸ்வரர் கோயில். நெற்றியில் விபூதி பட்டை, மருட்டும் பெரிய விழிகள், முறுக்கு மீசை, தோள்களை தொடும் சங்கிலி போன்ற கூந்தல், பத்மாசனத்தில் அமர்ந்த கோலம், இப்படி கம்பீரமாக காட்சி தரும் கடவுள் பாண்டிமுனி. மதுரை மட்டுமல்ல, சுற்றியிருக்கும் பல மாவட்ட மக்களின் குலதெய்வம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கொண்ட இந்த பாண்டிமுனி தன்னை நாடி வந்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு சொல்லும் கண்கண்ட கடவுளாக விளங்குகிறார் என்கிறார்கள் பக்தர்கள். வள்ளியம்மாள் பெரியசாமி தம்பதியர் கரூரில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மதுரைக்கு வந்தனர். வழியில் இருட்டிவிட்டதால் மாட்டுத்தாவணி அருகே உள்ள மானகிரியில் தங்கினர். அப்போது வள்ளியம்மாள் கனவில் முனிவர் தோன்றி, நான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், கண்ணகியின் கணவன். கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்துக்காக மறுபிறவி எடுத்து உள்ளேன். நான் மாண்டு சிவலோகம் போனபோது சிவபெருமான், நீ பாவம் செய்தாய், ஆனால் அதை அறிந்து வருந்திய கணத்திலேயே உயிர் விட்டாய். எனவே நீ மீண்டும் பூமி சென்று பிறந்து வாழ்ந்து பின் சிவலோகம் வருவாயாக என்று கூறினார். ஆனால் நானோ பூமி சென்று மறுபடி பிறந்து வாழ விரும்பவில்லை. அந்த பாவத்தின் நிவர்த்திக்காக இதே இடத்தில் ஈசனை நோக்கி 8 அடி மண்ணுக்குள் தியானம் செய்து வருகிறேன். என்னை மீட்டு எடுத்து வழிபட்டால் அன்னாரின் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் என்று கூறி மறைந்தார். அந்த குரலை கேட்டதும் வள்ளியம்மாளின் உறக்கம் கலைந்தது. தான் கண்டது கனவு என்று அவள் உள்ளம் நம்ப மறுத்தது. நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த சக்தி உறைந்திருப்பதை அவள் ஆன்மா உணர்ந்தது. தன் கணவனிடம் சொல்லி ஊர்க்காரர்களை அழைத்து வரச் சொன்னாள். அவர்களும் வந்து அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது ஜடாமுடி கொண்ட ஒரு வீரன் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சிலை கிடைத்தது. அங்கேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர். அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் குடும்பங்கள் பாண்டிமுனியை தங்கள் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். பாண்டிமுனி அவர்கள் கூடவே இருந்து காத்தருள்கிறார். பல பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுத்திருக்கிறார். கவலையோடு கோயிலுக்கு வரும் சில பக்தர்களிடம் பாண்டிமுனி வயதானவர் போல தோற்றம் கொண்டு வந்து பேசுவாராம். பக்தர்களின் கவலை தீருமாறு பேசி அவர்கள் செய்ய வேண்டியவற்றையும் சொல்வாராம். அதை கேட்டதும் பக்தர்களின் கவலையெல்லாம் மறந்து போகும். பக்தர்கள் ஒரு சில நிமிஷங்கள் தங்கள் கவனத்தை திசை திருப்பி மீண்டும் அந்த வயதானவர் இருந்த இடத்தில் தேடினால் அவர் மாயமாக மறைந்திருப்பாராம். இது ஒருவருக்கல்ல, அந்த ஆலயம் நாடி வந்த பலருக்கும் நடந்ததுண்டாம். பாண்டிமுனி இரவில் உலாவரும் போது சங்கிலி சத்தம் கேட்குமாம். அதனால் இன்றும் இரவில் அந்த வழியாகச் செல்பவர்கள் பயபக்தியோடே செல்கிறார்கள். பாண்டிமுனியின் இந்த ஆலயத்தில் விநாயகர், சமயன் கருப்பசாமி, ஆண்டிச்சாமி, சுப்பிரமணியர் ஆகியோருக்கும் சந்நிதி உள்ளது. இதில் சமயன் கருப்பசாமி அங்கு கோயில் கொண்ட நிகழ்வும் ஆச்சரியமானது. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அங்கு சமயன் கருப்பசாமியிடம் வந்து குறிகேட்கும் வழக்கம் இருந்தது. அப்போது ஒரு வெள்ளைக்கார அதிகாரி சமயன் கருப்பனிடம் வந்து, நான் இன்றைக்கு வேட்டைக்கு போகிறேன், எனக்கு எத்தனை விலங்குகள் கிடைக்கும் என்று கூறி கேட்டாராம். ஆனால் சமயன் கருப்பன் பதில் சொல்லாமல் இருக்கவே அந்த அதிகாரி கோபத்துடன் வேட்டைக்கு சென்று விட்டாராம். அன்று அவருக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை. வெறும் கையோடு திரும்பி வந்த அந்த அதிகாரி கருப்பசாமியின் தலையையும் கைகளையும் வெட்டி வீழ்த்தினாராம். அந்த அதிகாரி காட்டின் எல்லையை தாண்டுவதற்குள்ளாக அவனும் அவன் குதிரையும் கல்லாக மாறிவிட்டனர். எல்லோரும் அது சமயன் கருப்பசாமியின் லீலைதான் என்று புரிந்து கொண்டனர். தலையும் கைகளும் இல்லாத கருப்பசாமிக்கு சந்நிதி எடுத்து வழிபட்டனர். சமயன் கருப்பன் துடியான சாமி. இந்த ஆலயத்தில் இவருக்கு தான் பலியிடப்படுகிறது. பாண்டிமுனிக்கு பொங்கல் போன்ற சைவ உணவுகளே படையலிடப்படுகின்றன. அதே போன்று ஆண்டி சாமிக்கு வெண்பொங்கலும் மாம்பழங்களுமே பிடித்தமான ஒன்று. பாண்டிமுனியை நாடி வந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயம் வந்தால் போதும், அனைத்தும் விலகி ஓடும், நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தை இல்லாதவர்கள் பாண்டிமுனியை வணங்கி தொட்டில் கட்டி வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போதும் நிறைய பக்தர்கள் இவரை நேரில் பார்த்து இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த கோவிலுக்கு வந்து முழு மனதோடு வழிபட்டு சென்றால் நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும். உங்கள் துயரங்களில் இருந்து நிச்சயம் பாண்டி முனீஸ்வரர் காப்பார். பல்வேறு வேண்டுதல்களுக்கும் பக்தர்கள் கோவிலில் காணிக்கைகளாக செலுத்திய மணி அங்கு குவிந்து கிடப்பதை காணலாம்.